கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த டெய்லி நியூஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தை கேட்டு ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்பதாக. ஆமென். காரணம் பிரியமானவர்களே, இந்த டெய்லி நியூஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கேட்குற பார்க்குற விசுவாசிக்கிற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்போம். ஆமென். சரி பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த விடுதலையால் கூட இந்த டெய்லி நியூஸில் தேவ ஆவியானவர் நம்ம குடும்பத்தின் விடுதலைக்காக பேச போகிறார். குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். தேவன் குடும்பத்தை ரொம்ப முக்கியம் கொடுக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி பார்க்கும்போது பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை, சண்டை, பிரியமானவர்களே, சந்தேகம், கோபம், பிரச்சனை, டைவர்ஸ், பலவிதமான சத்ரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எப்ரியர் 13 அதிகாரம் 4 சொல்கிறது, திருமணம் பரிசுத்தமானது. ஆமென். அது எல்லாரும் கனமாக என்ன வேணுமா? திருமணம் தேவனுடைய பார்வையில் கனமானது. ஆகையால் அந்த திருமணம் கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை நம் கனமாக எனக்கு வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்தின் பாதையில் பார்க்கும்போது நிறைய நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்க்கும்போது சுற்றிமுற்றி நம்ம கேட்கும்போது நிறைய கணவன் மனைவிக்குள்ளே சத்ரு ஆனவன் பிரிவினை, சண்டை, கசப்பு, கோபம், டைவர்ஸு அதே காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் மத்திய சுவிசேஷம் 19 அதிகாரம் 6 பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவன். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கணவன் மனைவியை தேவன் இணைத்திருக்கிறார். ஆகையாலே அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, கனமாக, பரிசுத்தமாக நம்ம வாழ வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கி உங்கள் நடுவில் ஒரு கணவன் மனைவி ஏன் இன்னைக்கு சேர்ந்து வாழ முடியல? ஏன் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம், பிரிவினை, டைவர்ஸ், சண்டைகள், கோபம், கசப்பு? காரணம் என்ன? ஒரு 5 காரியங்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த டெய்லி நியூஸ் மூலிமா கணவன் மனைவிக்காக கர்த்தர் பேச போகிறாரு. ஒரு நாளும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலாக்கும். ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையா, பிரிவினையா, சேர்ந்து வாழ முடியலையா, பிரிஞ்சிருக்கிறீங்களா, டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறீங்களா? இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய ஆலோசனை உங்களை மறுபடியும் சேர்ந்து வாழத்தக்கதாக கிருபை உண்டாக போகிறது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை பார்ப்பீங்க. ஆக இந்த முதல் நாளில் நான் உங்களுக்காக கணவன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று எழுத வசந்தபடி பிரிந்து போன எல்லா குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் சேருபடியாக உங்களுக்காக ஜெபிக்க நான் கர்த்தருக்குள்ள எல்லா கண்களை மூடி, திருமணமான அத்தனை கணவன் மனைவிகள் என்னோடு ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். எஸ்ஸப்பா, நீங்கள் கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறீங்க. சத்ரு நிறைய கணவன் மனைக்குள்ளே சேர்ந்து வாழாதபடி நிறைய கசப்பு ராஜா, நிறைய பிரிவினப்பா, நிறைய சண்டை சுவாமி, நிறைய அன்றைய சந்தேகத்தின் ஆவி எஸ்ஸப்பா, நிறைய குடும்பம் கணவன் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. சில பேர் டைவர்ஸ் வாங்கி ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சப்பா, பிரிஞ்சு போன எல்லா கணவன் மனைவியை இயேசுவின் நாமத்தில் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ, இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. எந்த கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒருமனை இல்லாமல், அன்பு இல்லாமல் குடும்பங்கள் ஒடிஞ்சு கொண்டிருக்கிறதோ, வேதப்பட்டுக்கிறதோ, அந்த குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்பு மறுபடியும் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய கிருபை உண்டாவதாக. அப்படி இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்த்துகிறேன். அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.